மீஸ் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே கூட ஒன் ஷாட் தான். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். மை சிஇஓ ஹபி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் பார்த்த ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் நம்ம சேனலில் தான் மீண்டும் மீண்டும் எனக்கு இது போடுங்க பார்ட் 2 போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு செம்மையாக கேட்டாங்க. நானும் இன்றைக்கி போடுறேன், நாளைக்கு போடுறேன், ஒரு மாதம் கழித்து போடுறேன், ஒரு வாரம் கழித்து போடுறேன். எனிவே நான் இன்றைக்கி போடுறதா முடிவெடுத்துட்டேன். ஏன்னா உங்கள் கமெண்ட்டை படித்தோன்னே எனக்கே ஒரு பரிதாபம். ஏன்னா நான் ரொம்ப ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான். ஸோ இன்றைக்கி அதோட பார்ட் 1 நான் லிங்க்கில் வைக்கிறேன். பார்த்தாலும் ஓகே தான், அப்படியே இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான்டா. அது உங்கள் இஷ்டம். ஓகேவா மீஸ் நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? மேபி அந்த ஒன் பார்ட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அந்த பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஓகேடா, நம்ம போகலாம். ஸோ இந்த பக்கம் காட்டினா தேகுக்கு 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ ஜங்குக் தான் தேங்குன்னு ஒரு சின்ன ரூமை ரெடி பண்ணி தரான். லைக் ஜங்குக்கு தான் சின்ன ரூம், பட் தேங்க் அது ரொம்பவே பெரிய ரூம். தேங்க் அதை பார்க்கவே அவனோட ஹவுஸ் ஒன்று இருக்கும்ல, குட்டி ஹவுஸ், அதுவே அந்த ஒரு ரூம்குள்ளே அடங்குது. ஸோ அதாவது அந்த ஒரு ரூமே பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த மேன்ஷனில் அந்த ஒரு ரூம் வந்து தேங்க்கு கொடுத்துருக்க அந்த பாத்ரூம் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு தான் அவனோட வீடே இருந்திருக்கும். ஸோ தேங்க் திங்க் பண்ணி பார்க்குறான், நமக்கு இவ்வளோ லக்ஸூரியஸாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சொல்கிறான் ஜங்குக், உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நீ என் கூட ஸ்டே பண்ண போதும் அது வரைக்கும் நீ டைம் எடுத்துக்கோ அப்படின்றான். ஸோ தேங்கும் தலையாட்டுறான். ஆனால் தேங்க்கு இப்போ யார் கூட இருந்தாலும் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மேபி அவனோட ப்ரெக்னென்சியாக இருக்கலாம். ஆல்ரெடி தேங்க் வந்து 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருப்பான். ஸோ அதனால தான் இந்த பக்கம் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருப்பான் ஜங்குக் கிட்ட, நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக் ரூமில் விட்டுட்டு நேராக போய் சமைக்க தான் செய்கிறான். ஸோ தேங்காக நல்லா வெரைட்டியாக ஃபுட்டை சமைச்சி நல்லா ஃபுட்லாம் அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாகவே அடக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு வரான். ஸோ பார்க்குறான், போட்டிருக்க கிளாத் வந்து தாங்கே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே ஜங்குக் லைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு, ரெடியாகு, இன்றைக்கி நம்ம போய் உனக்காக கிளாத் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இல்லை, என்கிட்ட ஓகேவான கிளாத் தான் இருக்குது ஜங்குக். இல்லை, இன்னும் போக போக உனக்கு இன்னும் டைட் ஆகிட்டு வந்துடலாம், வேணாம், நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா அப்படின்னு எதுவும் சொல்ல, லைட்டாக தலையை மட்டும்தான் ஆத்துட்டான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் சமைச்சது எல்லாத்தையுமே வைக்கிறான். வச்சோன்னுமே எனக்கு கொஞ்சமாக காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபுட்டாக தாங்களேன் அந்த மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே ராமன் நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பான். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ரைஸ் தான் எடுக்கிறான். ரைஸ் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும், ஸ்பைசி. அதனால் ரைஸ் எடுத்துகிட்டு லைட்டாக கர்ட் ரைஸ் தான் ஊட்டுறான். ஸோ நோ சொல்லாமல் சாப்பிட்டுடுறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜேகேவை பார்த்துட்டு, எனக்கு தூங்கணும், நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே கேட்குறான் பார்த்து, உனக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் சொல்கிறான், எனக்கு தெரியல, எனக்கு இந்த இடமே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக புரியல, எனக்கு எல்லா மூமெண்ட்டும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே ஜங்குக்கு புரியுது, வந்து புது அட்மாஸ்பியர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனை பார்க்குறான். இந்த பக்கம் பார்த்துட்டு சொல்கிறான் ஜங்குக், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, பொறுமையாக அப்சர்வ் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவனோட ரூமுக்கு தான் அவன் போயிடுறான். ஸோ ஜங்குக் இந்த பக்கம் பற்றி தான் திங்க் பண்ணுறான். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டணும் லைஃப்பில், அவனை தனியாக விட்டுருக்கக்கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ இனிமேல் அவனை நல்லா பார்த்துக்கோ ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஜங்குக் அவனுக்கே அவன் சொல்லிக்கிறான். இந்த பக்கம் காரணம் தான் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ அவனோட ஸ்டொமக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்குது பேபி, அதை பார்த்துட்ருக்கான். யோசித்து பார்க்குறான், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான், அவங்க அப்பாலாம் எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு, என் லைஃப்பில் எந்த விஷயம் எனக்கு நடக்காதுன்னு நினச்சோன்னா அது நடந்திருக்கு பேபி, ஃபைனலாக உங்கள் டேடாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோடவே இந்த பக்கம் சொல்கிறான். பார்த்தா வயிற்றுல இந்த பேபியும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ இந்த பக்கம் ரொம்ப ஹாப்பியோட
எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ நான் மட்டும்தான் நினச்சேன். பட் நம்ம லைஃப்பில் இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க, உன்னோட டாடா. ஐ திங்க் என் லைஃப் இனிமேல் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தேங்க் போய் படுத்து தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டினா இந்த பக்கம் ஜேகே ஒரு மாலையே ஃபுல்லாக கொண்டு வந்து வீட்டில் இறக்குனான்னு தான் சொல்லலாம். ஏன்னா தாங்க்கு தேவையான ட்ரெஸ், அவனோட ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான். தாங்க அப்போ தான் தூங்கி எழிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்திருப்பான். ஸோ ஜேகேவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தால் எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு தாங்க ஒரு மாதிரி அதிர்ச்சி நினைக்கிறான். என்ன இவ்வளோ திங்ஸ் இங்கே கிடக்குது, என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜேகே தான் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கான். யாருக்காகன்னு கேட்டால் தேங்க்காக தான். ஸோ தயாங்க ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துட்டு கேட்குறான், ஜேகே என்னது இது, வீடே ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. தயாங்க எல்லாமே உனக்காக தான். ஸோ இது ஃபுல்லாகவே பார்ட்டி வேர் ட்ரெஸ், இதெல்லாம் நார்மல் ட்ரெஸ், இது வந்து நீ வீட்டில் போட்டுக்கலாம். அண்ட் தென் ஷூஸ்லாம் இருக்குது. உன்னோட காஸ்மெட்டிக்ஸ் நீ என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் எல்லா ப்ராண்டுமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றான். இதை கேட்டதுமே தயாங்க்கு, இல்லை எனக்கு இவ்வளோலாம் வேணாம், ஜஸ்ட் எனக்கு ஒரு 5 செட் ஆர் 6 செட் அந்த மாதிரி கிளாத்ஸ் இருந்துச்சுனாலே போதும், எனக்கு பிராண்டடாலாம் வேணாம் அப்படின்றான். ஸோ ஆனால் ஜேகே வந்து இந்த பக்கத்தை நாங்கள் பார்த்துட்டு, எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எப்பயுமே அழகாக இருக்கணும், அவனுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கி கொடுக்கணும். ஸோ அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் அதனால தான் அந்த ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோயேன் அப்படின்றான். அவ்வளோதான். தேங்க்யூ மெல்ட்டாக இவ்வளோ பொறுமையாக சொன்னோன்னே தான் அப்படியே தலையாடுறான், ஒபீடியன்ட் சைல்டு மாதிரி. ஸோ அதை பார்த்ததுமே ஜேகே ஒரு ஸ்மைலை போட்டு ஸோ பொருளெல்லாம் இந்த பக்கம் தேங்கோட கையில் கொடுத்துட்றான். தேங்காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அவனோட ரூமில் தான் வச்சிட்றான். ஸோ வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகே வந்து ஹெல்ப் பண்ணுறான் தேங்க்கு. ஸோ தேங்கும் ஜேகேவும் லைட்டாக ஹெல்ப்பிங்லேயே சின்ன சின்ன ரொமான்ஸாக பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஃபைனலாக தயாங் சொல்கிறான், இன்னைக்கு வந்து நான் செக்கப்புக்கு போகணும் ஜேகே. ஸோ இதோட என்னோடய 6th மந்த் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே ஜேகே, ஓகே நீ போய் ரெடியாரு, நான் வந்து உனக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கீழே போய்ட்டு லஞ்சு தான் சமைச்சு கொண்டு வரான். தேங்காய் அதுக்குள்ளேயே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போயிடலான்னு தேங்காய் போய் ஒரு கேஷுவலாக ஒரு உட்டி அண்ட் தென் ஃபேண்ட்டு தான் போட்டுட்டு ரெடி ஆகிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே லஞ்ச் கொண்டு வந்து தேங்க் தான் ஊட்டுறான். ஊட்டும் போது தேங்க் அப்படியே ஒரு சின்ன குழந்த மாதிரி அமைதியாக சாப்பிட்றான். ஜேகேக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தேங்க இவ்வளோ நாளாக அவன் கண்டுக்க கூட மாட்டான். ஸோ ரீசெண்ட் டேஸில் தான் தேங்க மேலே ஒரு சின்ன அட்ராக்ஷன் வந்திருக்கும். பட் ஆனால் அவனோட ஃப்யூச்சரே இவ்வளோ பெருசாக மாறும் தேங்கலைன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப ஆசை பாசமாக தேங்க் ஊட்டின கையோட அவனோட வாயை அப்படியே லைட்டாக துடைக்கிறான். ஏன்னா அவனோட வாயில் ஒட்டியிருக்கும். அதை அப்படியே எடுத்து பக்கம் ஜேகே வாயில் வச்சு சாப்பிட்றான். தேங்க அவ்வளோதான், மூஞ்செல்லாம் அப்படியே ரோஸ் ஆகிடுது. ஸோ அவனுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பி மூமெண்ட்டோடவே 2 பேரும் ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க. செக்கப்பும் முடியுது. ஸோ செக்கப் முடிஞ்ச கையோட இந்த பக்கம் ஜேகே தாங்க அப்படியே வெளியே தான் கூட்டிகிட்டு போகிறான். தாங்க அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரான். ஏன்னா செக்கப்பில் என்ன சொல்லியிருப்பாங்களா, பேபி ஆல் ரைட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 4 மந்த் அப்புறம் பேபி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தாங்க ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா எப்போ போனாலுமே தாங்க பார்த்து டாக்டர் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஓவராக எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணாதீங்கன்னு. பட் ஆனால் இந்த வாட்டி டாக்டர் எதுவுமே சொல்ல, ரெஸ்ட்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இதே மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், இப்படியே இருந்தால் எல்லாமே ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். ஓகே எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ தாங்கோட மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து தாங்க நிம்மதியாக இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே ட்ரைவ் பண்ணி நேராக ஒரு பீச் ஆண்ட் தான் கொண்டு போய் நிறுத்துறான். ஸோ இந்த பக்கம் தாங்க பார்க்குறான். ஏன்னா தாங்க்கும் பீச்னால் பிடிக்கும். ஸோ இவ்வளோ நாளாக அவனோட ஒர்க் பார்க்குறதுக்கும் காசு சேர்க்குறதுக்கும் அதுக்கே டைம் போயிட்டுருக்கும். இந்த பக்கம் தாங்க்கு அந்த காசு சேர்த்தா கூட அவனுக்குன்னு செலவு பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் வீட்டோட ரெண்ட்டுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு இதுக்கே சரியாக போயிடும். ஸோ இந்த பக்கம் தாங்க ரொம்ப யோசிச்சிருப்பான், அவன் டெலிவரிக்கெலாம் காசு சேர்த்து வைக்கணும், இன்னும் பேபிக்கு அப்படி இப்படின்னு. பட் ஆனால் முடிஞ்சிருக்காது. அதுவும் கம்மி சம்பளம் வேறு, வெளியும் வந்தால் முடிஞ்சிருக்காது. தாங்க அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இந்த லைஃப் எனக்கு காட் கிஃப்டட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாங்க நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே ஒரு பிரின்சஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க தெரியுமா, கதவை திறந்து கையை பிடிச்சி, அந்த மாதிரி வந்து தாங்க கூப்பிட்றான். தாங்க அப்படி ஜேகேவே பார்க்குறான். ஸோ ஜேகே
தேங்கோட கையை பிடிச்சி, மை டியர் பிரின்ஸ், நீங்கள் என்னோட வருவீங்களா? காலம் பூரா இதே மாதிரி உங்களை கைப்பிடிச்சி பார்த்துப்பேன் அப்படின்றான். அவ்வளோதான். இந்த பக்கம் தேங்க்கு திரும்பியும் மூஞ்செல்லாம் ரோஸ் ஆகிடுது. தேங்க் அப்படியே சிரிச்சுட்டு, ஜங்குக் ப்ளீஸ், நீங்கள் நார்மலாக கூப்பிட்டாலே நான் வருவேன், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமே ஜங்குக் சொல்கிறான், உண்மை தானே, நீங்கள் என்னோடய பிரின்ஸ், அது ஒன்றும் தப்பு இல்லையே, எப்பயுமே எனக்கு நீ பிரின்ஸ் தான் தேங்க். அண்ட் தென் எல்லாருமே பாசிட்டிவ் ஆகிடுவாங்க. அதனால தான் உன்னை யாரும் இல்லாத பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இவ்வளோ அழகாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தேங்க் திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஆனால் நம்ம 2 பேருக்கும் தான் மேரேஜ் ஆகலையே, அப்போ நான் எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் ஆகுவேன்? உங்கள் வயிற்றில் என் குழந்த இருக்குல்ல, அதுவே நான் உங்களோட ஹஸ்பண்டுன்றதை அப்பப்போ காட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான். ஸோ அப்புறம் வேறு எதுவும் சொல்லலை. அவள் தான் ஜேகேயோட சாஞ்ச மாதிரியே அங்கே ஒரு போட் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் 2 பேரும் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது தயாங்க்கு. ஏதோ ஒரு ரொம்ப காமாக இருக்கான். அண்ட் தென் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் கிடச்ச மாதிரி அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ தயாங் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகே சொல்கிறான், தயாங், சொல்லுங்கள் என்ன ஜேகே, உனக்கு இப்போ என்னோட எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கியா? ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஏன், அப்போது 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதை கேட்டதுமே இந்த பக்கம் தேங்க் என்ன சொல்கிறதுன்னு தெரில, கண்ணு டியர்ஸாக ஊற்றுது. இதை தான் அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பான், ஒரு மேரேஜ், அதுவும் அவன் லைஃப்பை மாற்றுற மாதிரி. ஸோ ஃபைனலாக தேங்க்கிட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் வருது. தேங்க் கண்ணெலாம் கலங்கிட்டு கண்ணில் டியர்ஸோடு சொல்கிறான், ஓகே ஓகே ஜங்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் என் லைஃப் லாங் நீங்கள் கூட இருப்பீங்கள, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றதை நான் பார்த்துட்டேன், ப்ளீஸ் என்னை தனியாக மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க, அதே என் பேபியும் நானும் நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது, ப்ளீஸ் ஜேகே, தயாங் ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத, ஐ எம் ஸோ சாரி, என்னால் தான் எல்லாமே, நான் மட்டும்தான் எல்லா தப்பையும் பண்ணேன், நீ எதுவுமே பண்ணல, நீ அழுவுற, நீ அழுவக்கூடாது, நீ ஹாப்பியாக இருக்கணும் தயாங், நீ ஹாப்பினஸ்க்கு டிசர்வ் தான், ஓகேவா, ப்ளீஸ் தயாங் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் ஒரு கண்ணிலேருந்து கண்ணீரெல்லாம் துடைக்கிறான் ஜேகே. ஸோ தயாங் அழுவுறத அப்படியே நிறுத்திட்டு நேராக எங்கே பார்க்குறான்னா ஜேகேவை தான். ஸோ ஜேகேல அப்படியே மைல்டாக தயாங்க யூஸ் பண்ணுறான். ஸோ தயாங்க பேக் யூஸ் பண்ணுறான். ஸோ இப்படி அழகாக அவங்களோட டைம் போகுது. ஸோ இந்த பக்கம் தயாங்க ஜங்குக்கு ஒரு கடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான் வெட்டிங் ட்ரெஸ்க்காக. ஸோ தயாங்க என்னென்ன வெட்டிங் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு பார்க்குறாங்க. பட் ஃபைனலாக ஒரு ஒயிட் கலர் வெட்டிங் ட்ரெஸ் பக்காவாக பொருந்துது தயாங்க்கு. ஸோ இந்த பக்கம் தயாங்க்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் ஜேகேவும் அதே மாதிரி பிளாக் கலர் சூட் பக்காவாக அவனுக்கு பொருந்துது. ஸோ அவன் அதை சூஸ் பண்ணிடுறான். 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஈச் அதர் பார்த்துக்குறாங்க. ஸோ தயாங்க் ஒரே ஹாப்பி ஜேகேவை பார்த்தோன்னையும். ஏன்னா ஜேகேக்கு அந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்குது. தயாங்க் சொல்கிறான், வாவ் சூப்பராக இருக்குது ஜேகே, தென் ரியலி இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றான். ஸோ ஜேகே சுற்றி இருக்கவங்கள கூட மதிக்காமல் தயாங்க் கையை அப்படியே பிடிச்சி கிட்டே இழுத்துட்டு, மை ஏஞ்சல், நீ இதில் ரொம்ப அழகாக இருக்க, அண்ட் தென் சீக்கிரமாக நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா, ஏன்னா ஏஞ்சல்ஸ்லாம் எப்பயுமே பட்டுன்னு மறைஞ்சிடுவாங்களே கண்ணுக்கு தெரியாமல், அந்த மாதிரி நீ என் லைஃப்பை விட்டு மறையக்கூடாது, அதுக்குள்ளே நான் உன்னை கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சுற்றி இருக்கவங்களாம் ஓன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த பக்கம் தயாங்க்கு ஒன்றுமே முடியல, ஃபேஸெல்லாம் ரோஸாக இருக்குது, வெக்கத்தில் செவந்து கிடக்குது. ஸோ இந்த பக்கம் தயாங்க் சின்ன ஸ்மைல் போட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினான் தயாங்கும் ஜேகேவும் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க, எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்லிட்டு. தயாங்க் சொல்கிறான், உங்களுக்கு எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம், அதை சொல்லு ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு, என் குழந்த பிறக்கும் போதே நான் அப்பான்னு கூப்பிடணும் தயாங் அப்படின்றான். அவ்வளோதான் தயாங்க் இன்னும் எமோஷ்னல் ஆகிடுது. ஏன்னா நினச்சிருப்பான் தயாங் ஜேகே பேபிக்கு அப்புறம் பிறந்ததுக்கப்புறமா அப்படி தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போயே நொடியும் தயாங்க் இன்னும் ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறான். தயாங்க் சொல்கிறான், எனக்கு அம்மா அப்பா, எனக்கு அம்மா இருக்காங்க, பட் அவங்க இல்லை, வேணாம், நான் யாரையும் கூப்பிட போகிறதில்ல, நீங்கள் ஜங்குக். தயாங், நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற,
நம்ம யாரையும் கூப்பிட வேணாம், நமக்கு பிடிச்சிருக்கா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை யாரையும் கூப்பிட சொல்லியும் கம்பல் பண்ணலை, ஓகேவா, ஓகே தயாங் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜேகே சொன்ன உடனே தாங்க தலையாட்டுறான். ஜேகேக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேவாக தான் இருக்குது. ஜேகே சொன்னதுமே தயாங்க்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கான், நம்ம ஃபீலிங்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே தாங்க அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு, ஸோ தாங்க போகிற இடத்துல கிஸ் பண்ணிட்டு, ஓகே இட்ஸ் டைம் டு பாத், வா கொஞ்சம் கோல்டு பாத் எடுத்துக்கோ, ஸோ அப்போ தான் பாடியும் ரிலாக்ஸாக இருக்கும், பேபியும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காக ஒரு கோல்டு பாத்தை தான் ரெடி பண்ணுறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து ஷவர் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு டவல் எடுத்து ஸோ தாங்கோட ஃபேஸ் முடி அந்த உடம்புல வைப் பண்ணிவிட்டு ஸோ அவனுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான கிளாத்தை எடுத்து போட்டு விட்றான். தயாங் என்னமோ ஜங்குக்கு ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குறான். ஸோ ஜங்குக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துக்கிறதுலே தாங்க ரொம்ப மெல்ட் ஆகிடுறான். ஸோ 1 வீக் கழிச்சு அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மேரேஜில் தான் நின்றுட்டுருக்காங்க 2 பேருமே. ஸோ ஈச் அதர் பார்த்துட்டு தயாங்க்கு தான் ஒரே ஹாப்பினஸ், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு. ஜங்குக்கோட கையை பிடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு தயாங்கோட கையை பிடிச்சிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஈச் அதர் எப்பயுமே ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் ரிங்கும் மாற்றிக்கிறாங்க, கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அன்றைக்கி அவங்க 2 பேரும். தாங்களோட பெரிய ஆசை நிறைவேறியிருக்கு. ஸோ அவனோட லைஃப் பார்ட்னரு அந்த இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனோட கில்ட்டே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இல்லை, அவனோட லைஃபே தாங்கள மொத்தமாக மாறுது. தாங் டோட்டலி ஜங்குக்கு செம்மையாக கேர் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. ஈச் அதர்ஸ் எப்பயுமே ஹாப்பியாக பார்த்துக்குறாங்க. ஒவ்வொருத்தர் கம்பெனியாக இன்னொருத்தர் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. தயாங் வந்து ஜேகேவை பார்க்குறான். ஜேகே தயாங்கை பார்த்துட்டு ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் வந்து ஜேகேவோட தலையில் தான் முட்டுறான். ஸோ அவங்க 2 பேரும் இப்போ ரூமில் தான் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டெலிவரி டேட் கிட்டே வந்துடுச்சு. தயாங்கோட ஜேகே தான் ரொம்ப நர்வஸாக இருக்கான். அப்பப்போ நைட்லேருந்து தூக்கத்தில் ஏஞ்சி தயாங்கையும் வைத்தியம் பார்த்துக்கிறான். பேபி இருக்குல்ல, ஸோ பத்திரமா தான் இருக்குன்னு. வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பியும் பார்க்குறான், பேபி இருக்குன்ற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது தயாங்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு அப்பப்போ எந்திரிச்சு தயாங்க பார்த்துக்கிறான். ஏன்னா மேபி வலி எப்போ வேணாலும் வரலாம்ல, அதனால். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங்கு ஏதோ குழந்தைய அவங்க அம்மாவை பார்த்துப்பாங்கள்ல, ஃபீவர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்துக்கிறான். இந்த பக்கம் ஜேகே தயாங்க. ஸோ தயாங்க ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது ஜேகேயோட பிஹேவியர்ஸ்லாம் பார்க்கும்போது. இந்த பக்கம் ஜேகே வந்து தயாங்க எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம பத்திரமா பார்த்துக்கிறான். ஸோ இன்னொரு 2 வீக்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் என்ன, தயாங்கெல்லாம் நடக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அவனால் பேலன்ஸாக நிற்க கூட முடியல. அவங்களுக்கு ரொம்ப பெயினும் இருக்குது லைட்டாக. பட் ஆனால் இதில் ஒரிஜினல் பெயின் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங்க பொறுத்து பார்க்குறான். பட் கால்லாம் திரும்பவும் வலிக்குது. தயாங்கோட கண்ணில் தண்ணியும் வருது. ஸோ தயாங்க ஜேகேவே எழுப்புறான். ஜேகே எந்திரிச்சிட்டு என்னாச்சு தயாங்க, என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போகலாமா, பெயினா, இல்லை எனக்கு கால் மட்டும் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே மற்ற மென்ஸ்லாம் ஈகோ பார்ப்பாங்க, ஒரு மாதிரி ஆட்டிடியூட் பார்ப்பாங்க. பட் ஆனால் ஜேகே எதுவுமே பார்க்கல. தயாங்கோட காலை அப்படியே எடுத்து அவன் மேலே வச்சுட்டு அமுக்கி தான் விட்றான் தைலம் தைச்சிட்டு. ஸோ தயாங்க அப்படியே சிரிச்சிட்டு கேட்குறான் ஜேகேயை பார்த்து, நீ ஏன் ஜேகே இவ்வளோ சாஃப்டாக ஸ்வீட்டாக என்கிட்ட நடந்துக்கிற, உனக்கு எதுக்கு என்னை இவ்வளோ பிடிச்சிருக்கு? அதுதான் தயாங்க தெரியல எனக்கும். எனக்கு எதுக்கு உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்கு? சுத்தமாக தெரியல எனக்கு, இந்த பதில் தெரியல. ஆனால் லைஃப் லாங்கும் கூட இதே மாதிரி காலை அமுக்கிக்கிட்டு உன்னை பத்திரமா பார்த்துட்டு எனக்கு இப்படியே இருந்துடணும் ஜேகே. என்ன தயம், ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு பனி ஸ்மைலை போட்டுட்டு சொல்கிறான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டோன்னுமே இந்த பக்கம் தாங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில மென்ஸ்லாம் இருப்பாங்க ரொம்ப ரூடாக அக்ரெசிவாக, ஸோ எப்பயுமே ரெட் ஃப்ளாகாக. ஆனால் ஜேகே இந்த பக்கம் எப்பவுமே க்ரீன் ஃப்ளாகாக இருக்கான். ஸோ தாங்க நல்லா பார்த்துக்கிறான், தாங்க்கு தேவையானது எல்லாமே. ஸோ இன்னொரு 2 டேஸ் தான். தாங்க்கு இப்போயே பயம் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ ஜேகேவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான், ஜேகேவையும் போக விட மாட்டான். ஸோ இந்த பக்கம் தயாங்க முடிஞ்ச அளவுக்கு ஜேகேவோட அரவணைப்புலேயே இருக்கிறான். ஸோ ஜேகேவும் முடிஞ்ச அளவுக்கு தாங்க விட்டு போகாமல் சின்ன வேலையாக இருந்தால் கூட தாங்க தூக்கிட்டு போகிறது தூக்கிட்டு வர்றது இப்படியே தான் செஞ்சிட்ருப்பான். ஸோ இந்த டேவும் வருது. தாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. தாங்க எல்லா ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்கான்.
தயாங் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். பட் ஜேகே தைரியமாக இருக்க மாதிரி என்ன தான் பண்ணாலும் தாங்க இங்கேருந்து டெலிவரி ஒர்க் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே மொத்தமாக ப்ரோக்கன் ஆகி அழுதுடுறான். இது பார்த்தோன்னே தயாங், ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவேன், அண்ட் தென் நம்ம லிட்டின் ஒன்றையும் கூட்டிகிட்டு வருவேன். ஸோ ஜேகே அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் ஜேகே மனசை எவ்வளோ மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி பேசுகிறான் இந்த பக்கம் தயாங். பட் ஜேகே வர முடியல, செம்மையாக அழுதுகிட்டே சொல்கிறான், ப்ளீஸ் தயாங் திரும்பி பத்திரமா வந்துடு அப்படின்றான். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான் தயாங்க. தயாங் ஒரு லவ் சைன் மாதிரி கையில் காட்டுறான். இது பார்த்ததுமே இந்த பக்கம் தயாங் காட்டினதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரே ஹாப்பினஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ், அந்த 2 ஹார்ஸும் ஜேகேக்கு சுத்தமாக முடியல, பிபி ஏறி ஏறி இறங்குது. அப்புறமா நர்ஸ் வெளியே வராங்க. ஒரு லிட்டில் பிரின்சஸை தான் இந்த பக்கம் இந்த ஜேகே கையில் கொடுக்குறாங்க. ஜேகேக்கு செம்மையாக அழுகுறான். ஏன்னா ஒன்றில் லவ்வுக்கான பெரிய சிம்பிளே இந்த பேபி தான். ஸோ அந்த பேபியை பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கான் அவனுக்கு. ஸோ பேபியை வாங்கினதுக்கப்புறம் தயாங்கை பற்றி தான் கேட்கான். ஒரு 1/2 hour கழிச்சு தயாங்க போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த 1/2 hour முடியுது. ஜேகே போய் பார்க்குறான். தயாங்க ஒரு சின்ன ஸ்மைலோட ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஈச் அதர்ஸ் பார்த்து செம்மையாக ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஸோ தயாங்க ஜேகேவை பார்த்து, ஜேகே சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன்னா? ஆமாம் மை லவ், நீ திரும்பி வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தாங்கோட ஹெட்டில் ஜேகே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ தாங்க ஸ்மைல் பண்ணுறான். 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபி அழுவுது, அதை பார்த்து 2 பேருமே சிரிக்கிறாங்க. இது ஒரு பிக்காக ஒரு வீட்டில் ஏதாவது தொங்குது. யார் வீட்டிலன்னு பார்த்தா தேக்குக்கோட வீட்டில். ஸோ தாங்கும் ஜங்குக்கும் ரொம்ப வயசாகிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு சேரில் தாங்க உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் ஜேகே உட்காந்துட்ருக்கான். 2 பேருமே ஈச் அதர்ஸ் கையை பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ தாங்க சொல்கிறான், பல வருஷம் ஆகிடுச்சு ஜேகே, பட் ஸ்டில் நீ மாறவே இல்லைல்ல, இதே மாதிரி கேரிங் என்னை நல்லா பார்த்துக்கிற. இத்தனை வருஷத்தில் நம்ம பொண்ணு கூட என்னை பார்த்து பாசிட்டிவ் ஆகிருக்கா. ஏன் தெரியுமா? அவங்க டேடா அவங்க பொண்ணுக்கிட்ட ரொம்ப லவ்வபுளாக இல்லையாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே, எப்பயுமே என் பிரின்சஸ் ஓகே தான், பட் மை லிட்டில் பிரின்சஸ் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு. ஸோ தாங்க தான் ஹக் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேருமே சிரிக்கிறாங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஈச் அதர். ஸோ அவங்க வார்மில். ஸோ தாங்க சொல்கிறான், அடுத்த ஜென்மம்னு இருந்தாலும் உன் கூடயே இருக்கணும், என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல ஜேகே, எப்பயுமே போக மாட்டேன். ஸோ 2 பேருமே ஒரே டைமில் சொல்கிறாங்க ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகேடா, நான் அதோட இந்த 1 ஷாட்டை மொத்தமாக முடிச்சுக்கிறேன். ஆர்மீஸ் உங்களுக்கு இந்த 1 ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நான் இது பார்ட் 1 லிங்க்கில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், அதே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி லைன் கரெக்டாக புரியும்டா. ஸ்டோரி லைன் புரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பாட்டும் புரியும். இந்த பாட்டு புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே உங்களுக்கு ஸ்டோரி லைன் அது புரிஞ்சாலே இதுவும் மட்டுமா புரிஞ்சிடும். ஓகேடா ஆர்மீஸ், பபாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூடா. அண்ட் தென் நான் இன்றைக்கி ஃபோர்ஸ் டு பி ஏ ஹஸ்பண்ட். ஸோ மாஃபியா தான் போட்டிருந்தேன். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா யோங்கி மீனுக்கு. பார்க்காதவங்க பார்த்துருங்க ஓகேவா, ஏன்னா அது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு எஃப்எஃப்பும் வரும். நான் நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா. பெண்டிங் இருக்க எல்லா எஃப்எஃப்பையும் நான் இன்றைக்கும் நாளைக்கு முடிச்சிடுவேன். ஸோ நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான சம் ஐடியாஸை போட்டு போங்க கமெண்ட்ஸில். ஏன்னா எனக்கு கமெண்டே வர்றதும் இல்லை, யாரும் அவ்வளோ இன்ட்ராக்டே ஆகலை நம்ம. ஸோ ஓகேடா, நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே, பை ஆர்மி, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.